என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறேன்னா, 2024 நம்முடைய பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும், டிசம்பர் 24 எது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை பற்றி மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், அதுக்கு என்னென்ன சாதகம் பாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல உலகத்தில் இருக்கிற சில பங்குச்சந்தை நிபுணர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 2023 எண்டில் 2024 வருஷம் ஜப்பான், வியட்நாம், இந்தியா இந்த 3 பங்குச்சந்தைகளும் நன்றாக பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தீஸ் ஆர் த 3 பெஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட்ஸாக இருக்கும் 2024 அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, ஜப்பான் மார்க்கெட்டு கடந்த 3 மாதத்தில் 22% ஏறி இருக்குது. இந்த வீடியோவை நாங்கள் 21 மார்ச் மாதம் ஷூட் பண்ணுறோம். அன்னைக்கு தேதிக்கு பார்த்திங்கனாக்கா ஜப்பான் மார்க்கெட் ஜனவரி 1 மார்ச் 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா 22% ஏறி இருக்குது. வியட்நாம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 12.8% ஏறி இருக்குது. ஆனால் இந்திய பங்குச்சந்தைகளோ வெறும் 1% மட்டும்தான் ஏறி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற மார்க்கெட்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டும் நல்லா தான் இருந்தது. இந்த 3 மார்க்கெட் இந்த வல்லுநர்கள் சொன்னாலும் நம்ம எப்போவுமே யூஎஸ் மார்க்கெட்டை நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஈவன் யூஎஸ் மார்க்கெட்டு கூட 10.1% ஏறி இருக்குது. ஆனால் நாம் 1% மட்டும்தான் ஏறி இருக்கோம். ஸோ எதனால் இவ்வளோ பெரிய அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னால், இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று செபியிலேருந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஃப்ராத் இருக்குது, எஸ்எம்இ ஸ்டாக்ஸில் பொட்டென்ஷியல் மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒரு பெரிய கரெக்ஷனை கொண்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில். இதுக்கு நடுவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டு, மார்க்கெட் தே ஆர் நாட் ஹாப்பி வித் த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டு. அதனால் அது 1500 1450 வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன்னா அதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்கிறதுலே த ஹையஸ்ட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட். அது கிட்டத்தட்ட 15% இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் டாடா சன்ஸ் டிசிஎஸ் ஷேர்ஸ் சேல் பண்ணாங்க. ஸோ அதனால் டிசிஎஸ் ஷேர்ஸ் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவில் மாட்டிக்கினாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய காரணங்கள். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டிசிஎஸ்ஸு இதெல்லாம் பல காரணங்கள். பத்தாத்துக்கு இந்த செபியோடைய இது, அப்புறம் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தே வென்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துடுது. ஸோ இதனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் குளோபலாக மார்க்கெட்ஸ் நல்லா இருந்தாலும், ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதாவது 21 மார்ச் யூஎஸ் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை, ஜப்பான் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை. ஆனால் நாம் இன்னமும் ஸ்ட்ரகிளிங் ஒரு 22,000லேயே ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்கிறோம். 22,500 வரைக்கும் போயிருந்தோம். அங்கேருந்து இப்போ இறங்கி இப்போ 22,000 கிட்ட இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு கிராஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது ஒரு பக்கம் செபி இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஃப்ராத் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிட் கேப்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஃப்ராத்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடந்த 2 வருஷத்தில் மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 67% ஏறி இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் மிட் கேப் ஸ்டாக்கினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஏர்னிங்ஸ் க்ரோத்து அது கிட்டத்தட்ட 66% ஏறி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஃப்ராத்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, செபி கொஞ்சம் ஒரீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிட்டத்தட்ட 41,000 கோடி உள்ளே வந்திருக்குது. மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி உள்ளே வந்திருக்கு. ஆனால் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு 3,000 கோடி வெளியே போயிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமான பணம் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்தால், இப்போதைக்கு ஃப்ராத் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அது ஒரு பெரிய பபுள் டெரிட்டரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பெயின் வந்ததுன்னா அந்த பெயின் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ப்ரிகாஷனரி ப்ரீஎம்டிவாக சில நடவடிக்கைகள் செபி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு விட்டுருவோம். ரொம்ப சிம்பிள்.
பங்குச்சந்தைகள், இந்திய பங்குச்சந்தைகள் உலக பங்குச்சந்தையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கிராஸ்லி அண்டர் பர்ஃபார்மிங், கிட்டத்தட்ட 10% அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த 10% அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தால் இந்நேரம் நிஃப்டி 24,000க்கு போயிருக்கும். இப்போ 22 இருக்குது. ஸோ ஒரு 10% போட்டிங்கன்னா 22,000லேருந்து கிட்டத்தட்ட 24,200 வரும். கிட்டத்தட்ட 24,000 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வழியாக முடியறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் அன்சர்டினிட்டி இருக்குது. ஸோ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குமா அல்லது ஹங் பார்லிமெண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ ஓடின்னு. ஸோ பொதுவாகவே எந்த ஒரு நாட்டிலையுமே பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் முக்கிய காரணம் வந்து அந்த நாட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தால் பங்குச்சந்தைகள் நல்லா இருக்காது. ஸோ இந்த தடவை வந்து ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம், பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி. இப்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த பிஜேபி வின் பண்ணுறாங்கன்னா தமிழில் ஒரு பழமை சொல்லுவாங்க, ராமன் ஆண்டால் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஜேபி ஆட்சியில் இருக்குதா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதா, இல்லை வேறு யாராவது ஆட்சியில் இருக்கிறாங்களா, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கணும். அது வந்ததுனால் பங்குச்சந்தைகள் நல்லா அபரிதமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த முதல் 3 மாதத்தில் இருந்த இந்த 10% அண்டர் பர்ஃபார்மன்ஸு இஸ் லைக்லி டு கெட் கரெக்டட் இன் த லாஸ்ட் 6 months ஆஃப்டர் த பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த 10% ஏறினாலே கிட்டத்தட்ட நம்ம 24,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று. ஸோ அடுத்தது வந்து யூஎஸ் ஃபெட்லேயே நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வருஷத்துக்குள்ளார 3 தடவை நம்ம ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஎஸில் ரேட் கட் பண்ணாங்கன்னா மற்ற நாடுகள்லேயும் ரேட் கட் நடக்கும். ஸோ இந்தியாவிலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ தங்கமோ ரியல் எஸ்டேட்டோ முதலீடு பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட. ஆனால் அது உண்மை கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது இந்த இதெல்லாம் ஏற தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஆல் டைம் ஹை. ஸோ கோல்டு வந்து கிட்டத்தட்ட 2% ஏறி இருந்தது. ஸோ எதனால் சொல்ல வரேன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செபி, மிட் கேப், ஸ்மால் கேப் ஃப்ராத்து, எஸ்எம்இ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஃபேக்டட் இன் ஆல்ரெடி. பட் இதெல்லாம் ஒரு முடியறதுக்குள்ளார இந்த எலெக்ஷன் அன்சர்டினிட்டி வந்துடுச்சு. ஸோ அதனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பங்குச்சந்தைகள் பெருசாக மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷன் முடிந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுனால் நிஃப்டி 24,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, சரிங்க 24,000 போகும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் இதை வச்சு நிறைய நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ்லாம், இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர், HDFC பேங்க்கு, பஜாஜ் ஃபைனான்ஸு, இதெல்லாம் ஓரளவு நல்லா இறங்கியிருக்கு. இந்த மாதிரி பங்குகளில் நீங்கள் எஸ்ஐபி மூலமாக கொஞ்சமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். அல்லது பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணின்னு இருந்தீங்கன்னா அதை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த எஸ்ஐபியை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா பங்குச்சந்தைகள் அடுத்த 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த 3 மாதங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒன்று. ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. என்னுடைய கருத்துக்கள் தவறாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ எப்படி எடுக்கலாம், அந்த வியூ எடுத்தால் அதை வந்து எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராங்கிள், ரேஷியோ, ஸ்ப்ரெட்ஸு, சில காம்பினேஷன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பொதுவாக வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்டரும் கிடையாது, ஒரு ட்ரேடரும் கிடையாது. ட்ரேடிங் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்லாம் பண்ணுறது. ஸோ நான் இப்போது இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதில்ல, செபியோட பேன் இருக்குது எனக்கு. அதனால் நான் யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ணுறேன். யூஎஸ் மார்க்கெட்லலாம் வந்து இந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக
லிக்விடாக இருக்கும். ஸோ மார்ஜின்லாம் ரொம்ப குறைவு. ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லபடியாக போயின்ட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தனியாக ஒர்க் ஷாப் பண்ணுறோம், இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஒர்க் ஷாப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.